ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் இன்றைக்கி மணி சேவிங்கில் நான் என்னென்ன விஷயங்களை பண்ணுறேன், என்னென்ன விஷயங்களை மாற்றிக்கிட்டோம் நாங்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் சேமிப்புக்காக நாங்கள் சில பழக்கங்களை மட்டும் மாற்றிக்கிருக்கோம். முன்னாடி செஞ்சிட்டு இருந்ததில் சில விஷயங்களை நாங்கள் மாற்றிக்கிட்டதுக்கப்புறம் நாங்கள் சேமிப்புன்ற விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சேமிப்பு அப்படின்றது நீங்கள் 100 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சேமிப்பு அப்படின்றது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ வசதியாக வேணாலும் இருக்கலாம், காலம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது உங்களுக்கு சேமிப்பு அப்படின்ற ஒன்று தான் கை கொடுக்கும். அப்போ அது மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். நீங்கள் எவ்வளோ நல்லது செஞ்சுருந்தாலும் மற்றவங்களுக்கு, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருந்தாலும் அப்போ அது உங்களை காப்பாற்றாது. நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், சேமிப்புக்காக சேமிக்கிறதுக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நாளைக்கு நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே இல்லைங்க. நாங்கள் சேமிப்புக்காக என்னென்ன விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்றது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் நான் 2 பசங்களுக்குமே பிபிஎஃப் அக்கௌண்ட்டை தான் ஓப்பன் பண்ணி அதில் மாதம் 1000 ரூபான்னு கட்டிட்டு வரேன். அடுத்து பிஎல்ஐ, அது பிஎல்ஐ எனக்காக என்னோட இதில் 15 வருஷம் நம்ம ஏஜ் கால்குலேட் பண்ணி பிஎல்ஐ உங்களுக்கு என்ன ஏஜோ அதிலிருந்து ஒரு 10 வருஷம் இல்லை 15 வருஷம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு நம்ம கட்டுற அமௌண்ட்டு, இது போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸுன்ட்டு, இது நம்ம கட்டுற அமௌண்ட்லேருந்து வட்டி போட்டு நமக்கு திரும்ப இந்த பைசா நம்மளுக்கு கிடச்சிடும். அந்த மாதிரியான ஒரு ஸ்கீமில் நாங்கள் பிஎல்ஐ கட்டிட்டு வரோம். அடுத்து இது போக நாங்கள் பல்லவன் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்டில், அது வருஷத்தில் 2 முறை கட்டுறது, அது பென்ஷன் ஸ்கீம், அது கட்டிட்டு வரோம். அடுத்து ஆர்டி நமக்கு தேவையான விஷயங்களை, இப்போ ஸ்கூல் ஃபீஸ் ஆகட்டும், இல்லை வருஷம் ஒரு வாட்டி நம்மளுக்கு வேறு ஏதாவது ஒரு செலவு இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை சேமித்து வச்சு வாங்கணும், அதுக்காக காசு சேர்க்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம உருவாக்கணும். அந்த மாதிரி தான் நாங்கள் ஆர்டி சேர்த்துட்டு வரோம். இந்த ஆர்டியில் நாங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு ஆர்டி போடுவோம். அடுத்து எங்கள் வீட்டுக்காரருக்கு அவங்களோட பிஸ்னஸ்க்காகன்ட்டு ஒரு ஆர்டி போடுவோம். அடுத்து நகை சீட்டு முன்னாடியெல்லாம் நாங்கள் நகை சீட்டு கட்டினது இல்லைங்க. நாங்கள் இப்போது ஒரு 2-3 வருஷமாக தான் நகை சீட்டு கட்டுறோம். அந்த நகை சீட்டை நாங்கள் அடுத்து நகை சீட்டு நாங்கள் இப்போது 2-3 வருஷமாக தான் நகை சீட்டு போடுறோம். ஏன்னா நாங்கள் முன்னாடி ஒரு கடையில் போட்டு, அப்போது கல்யாணத்துக்கு முன்னாடி அப்போது நாங்கள் போட்டப்போ அந்த நகை கடைக்காரங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஏமாந்ததுனால அந்த பயத்துலேயே நாங்கள் நகை சீட்டு போட்டதில்லைங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என் வீட்டுக்காருக்கு இந்த நகை சீட்டில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. அது வட்டி கால்குலேட் பண்ணால் அதிகமாகும், நம்மளே சேர்த்து வச்சு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் எவ்வளோ இது பண்ணாலும் நாங்கள் ஒரு மொய்யாக வைக்கணுங்கும் போது நகை எடுத்து வச்சுருவோமே தவிர, எங்களுக்காக அப்படிங்கும்போது அதை நாங்கள் செஞ்சதே இல்லை. அதனால் நகை சீட்டு போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ நகை சீட்டு நாங்கள் போட்டுட்ருக்கோம். அடுத்தது அவசியமாக இல்லை ஆசையாக நம்ம ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கிறோம், இல்லை ஒரு பொருளை வாங்க நினைக்கிறோம் அப்படின்னா அது எங்களுக்கு அவசியமா இல்லை ஆசைக்காக வாங்கணும்னு நினைக்கிறோமா, செய்யணும்னு நினைக்கிறோமா அப்படின்னு யோசிப்போம். ஏன்னா அவசியம் அப்படின்னா அது நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். அதனால் அவசியம்னா கண்டிப்பாக நாங்கள் அதை செஞ்சுருவோம். இல்லை ஆசைக்காகனா அதை முடிஞ்ச அளவுக்கு ஒத்தி போடணும் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம ஒத்தி போடும்போது நமக்கு அந்த ஆரம்பத்தில் இருந்த ஒரு ஆசை அந்த ஒரு இது கொஞ்ச நாளில் அது நம்மளுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி தோணிடும். அப்போ அது தேவையா தேவையில்லான்னு இல்லை, அப்படி காசு சேர்த்து வச்சாவது நாங்கள் அந்த விஷயத்தை செஞ்சுக்குவோம். ரொம்ப ஆசை இல்லை அது செய்யணும் அப்படின்னு இருந்ததுன்னா, இல்லைனா நாங்கள் அதை விட்டுருவோம். அடுத்து அமேசான், மீஷோ இந்த மாதிரியான ஆப் எல்லாத்தையுமே ஃபோன்லேருந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறது. இந்த விஷயத்தை பண்ணோம்னாவே நமக்கு செலவில் எவ்வளவோ குறையுங்க. நம்ம சும்மா இருக்கிற டைமில் ஃபோனை எடுத்து இந்த அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான ஆப்லலாம் பொருளுங்களை பார்க்க நமக்கு அது வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்கும்.
அது நம்மளோட ஆர்வத்தை தூண்ட தான் செய்யும். ஏன்னா அதில் இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நமக்கு அதை பார்க்கும்போது இது அழகாக இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த மாதிரியான ஆப்பில் நான் பொருள் வாங்குறது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு அமௌண்ட் வந்து எங்களுக்கு மீதி ஆகுது. அப்போ வந்து இந்த ஆப்புங்களை நாங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அப்படியும் ரொம்ப வந்து அவசியம் ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்கணும் அப்படின்னா அப்போதைக்கு வந்து நாங்கள் லோக்கலில் தேடுவோம், அப்புறம் ஆன்லைன்லேயும் தேடுவோம். அப்படி அந்த பொருளை ஆன்லைனில் வாங்கினோம் அப்படின்னா நாங்கள் வாங்கிட்டு அடுத்த நிமிஷமே அந்த பொருள் வீட்டுக்கு வந்ததுனையுமே அது ஓகேனா அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். அடுத்து ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து தேவையில்லாமல் நிறைய பொருட்களை வாங்கி சேர்க்கறது. ட்ரெஸ்ஸு முன்னாடிலாம் வந்து நான் ட்ரெஸ்ஸுக்காக வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத பொருள்னால் என்னது, நம்ம வந்து லேடிஸ்க்கு தான் தெரியுமே, எங்காவது போகிறோம், ஒரு கார்னிவல் போடுறாங்க, இல்லை ஒரு கோயில் திருவிழா போடுறாங்கன்னா அங்கே நிறைய இருக்கும். அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் நிறையா இருக்கும், அந்த மாதிரியான பொருட்களை வாங்குவோம். இல்லை வந்து ஒரு ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்கும், அந்த மாதிரி வாங்குவோம். சிலதை நம்ம யூஸ் பண்ணுவோம், பலதை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். அழகாக இருக்குது அப்படின்றதுக்கு ஒரே காரணத்துக்காக அதை வாங்கிட்டு வந்துட்டு அது அப்படியே வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல தூங்கிட்டுருக்கும். அந்த மாதிரி தேவையில்லாமல் அழகாக இருக்குது, ஆசையாக இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக மட்டுமே வாங்கி சேர்க்கக்கூடிய பொருட்களை வாங்கிறத முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் குறைச்சிக்கிட்டோம். அடுத்தது செலவை எழுதி வைக்கிறது. நாங்கள் பண்ணதுலேயே ரொம்ப நல்ல விஷயம்னா அது இதுதாங்க. நீங்களும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு செலவையுமே எழுதி வைக்கும்போது தான் நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்படி எழுதி வச்சு நீங்கள் பார்க்கும்போது இந்த செலவெல்லாம் நமக்கு தேவை, இந்த செலவெல்லாம் வந்து நம்ம அதிகமாக பண்ணியிருக்கோம், தேவையில்லாமல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்படி பண்ணும்போது நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கியிருந்தீங்க, இல்லை ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வாங்கின பொருட்களை நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியெல்லாம் வந்து செலவு குறைக்கலாம். அடுத்து ஊருக்கு போகிறது. நாங்கள் எங்களோட நேட்டிவ்க்கு முன்னெல்லாம் எப்படி இருந்தால் நாங்கள் ஏதாவது ஒரு ஊரில் நல்லது கெட்டதுன்னா ஃபேமிலியாக வந்து கிளம்பிடுவோம். ஃபேமிலியாக கிளம்பும்போது பஸ்ஸில் போனாலுமே எப்படியும் வந்து 5 பேர் போகிறதுனா பார்த்துக்கோங்க, 10,000 ரூபாய் கிட்ட ஆகிடும். போயிட்டு வர்றதுக்கு 10,000 ரூபாய்க்கு மேலே தான் ஆகும். இல்லை கார் எடுத்தாலுமே 10,000 15,000 இப்படி தான் ஆகிடும். அப்படி நாங்கள் ஊரில் ஏதாவது ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா ஃபேமிலியாக போகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு யாராவது ஒருத்தர் மட்டும் ஊருக்கு போகிறத நாங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து ரொம்ப முக்கியமான கெஸ்ட்டு, ரொம்ப முக்கியமான சொந்தம் அப்படின்றதுக்கு மட்டும் நாங்கள் ஃபேமிலியாக போய்க்கிறோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து ஒருத்தர் மட்டும் போய் தான் ஆகணும் அப்படின்னா ஒருத்தர் மட்டும் போய்க்கிறோம். அந்த மாதிரி பண்ணதுலேருந்து எங்களுக்கு இந்த ஊருக்கு போகிறதுக்காக ஒரு பெரிய அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுறது கம்மியாக இருக்குது. அடுத்தது இந்த பொழுதுபோக்கு. எங்களுக்கு வந்து முன்ன செலவு, நாங்கள் பொழுதுபோக்குன்னு முன்னையும் பெருசாக செலவு பண்ணதில்லைங்க. ஆனாலும் முன்ன எப்படின்னா நாங்கள் படத்துக்கு போனோன்னா பாப்கார்னு, அங்கே வாங்குகிற நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும் நீங்கள் தியேட்டரில் பார்த்தா. அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணிட்டோம், முன்ன வந்து நாங்கள் பகல் ஷோ ஒரு 11 மணி 12 மணி ஷோ போயிட்டு இருந்தது. இப்போது நாங்கள் படத்துக்கு போகிறோம். ஆனால் வந்து அப்போ ஹோட்டலுக்கு போயிட்டு அப்படியே சாப்பிட்டு வருவோம். நம்ம ஸ்நாக்ஸ் அங்கே வாங்குறது, ஹோட்டல் செலவு எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக செலவாகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் இப்போது ஈவினிங் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் படத்துக்கே கிளம்புறோம். நாங்கள் ஒரு 8 மணி ஷோ இல்லை 9 மணி ஷோ போல் போகிறோன்னா வீட்டில் சாப்பிட்டு தான் நாங்கள் கிளம்பும்போது நம்மளுக்கு பசிக்காது. நம்மளுக்கு பசிக்கும்போது தான் வந்து கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அங்கே போயிட்டு நாங்கள் பாப்கார்னு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குகிற செலவெல்லாம் வந்து இப்போ அறவே கட் ஆகிடுச்சு. நாங்கள் அப்படியே வேணும்னா போகிற வழியிலேயே வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு கூப்பிட்டு போயிடுவோம். ஒரு சில தியேட்டரில் வந்து ஸ்நாக்ஸ் அலோவ் பண்ணுறாங்க, ஒரு சில தியேட்டரில் அலோவ் பண்ணுறதில்ல. பசங்களும் நைட் டைம்ன்றதுனால பெருசாக அங்கே எந்த ஸ்நாக்ஸையும் கேட்குறதில்ல. அதனால் எங்களுக்கு வந்து அந்த செலவு கட் ஆகிடுச்சு. ரெண்டாவது நாங்கள் வீட்லேயே சாப்பிட்டு போகிறதுனால ஹோட்டல் போகிறதும் கம்மியாயிடுச்சு. இப்போ நாங்கள் பெருசாக ஹோட்டல் போகிறதில்ல, அப்படியே நாங்கள் ஹோட்டல்லையே சாப்பிட்லன்னு சொல்ல முடியாதுங்க. நாங்கள் ஊருக்கு போகும்போது வந்து கண்டிப்பாக ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். நாங்கள் வீட்டில் சமைச்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவோம்ல. ஏன்னா இயர்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸாவது நாங்கள் வந்து இந்த மாதிரி ஊருக்கு போகும்போது ஹோட்டலில் சாப்பிட்டுக்குவோம். அப்போ வந்து பசங்களுக்கு வந்து அந்த ஹோட்டல் சாப்பாடு மேலே இருக்கிற ஆர்வம் வந்து
அவ்வளோதான் நம்ம சாப்பிட்டோம்ல போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. பசங்களும் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அடுத்து நாங்கள் வந்து இங்கே நான் கோயிலுக்கு போகும்போதும் பசங்களை கூப்பிட்டு போவேன். அது போக எங்களுக்கு இங்கே பார்க்கு பீச்சு எல்லாம் இருக்கிறதுனால நான் பார்க்குக்கு ஒரு வாரம் பீச்சுக்கு ஒரு வாரம்னு அவங்களுக்கு லீவ் இருக்கும்போது மாற்றி மாற்றி இந்த மாதிரியெல்லாம் கூப்பிட்டு போகிறதுனால பசங்களுக்கு வீட்லேயோ இருக்கும் அப்படின்ற ஃபீல்லாம் வரதில்லை. அவங்களுக்கு அங்கேயே வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அங்கேயே அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பெருசாக வெளியில் போகிறதில்ல, செலவு பண்ணுறதில்ல அப்படின்றதெல்லாம் தெரியறதில்ல. பசங்களுக்கு தேவை சந்தோஷந்தாங்க. அதை வந்து நம்ம பெருசாக செலவு பண்ணி ரொம்ப அப்படி கொடுக்கணுன்றதெல்லாம் இல்லை. நம்ம பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லேயே அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்றதையே அவங்களுக்கு புரிய வச்சா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.